பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ரொப்பி சிதினி இல்மா. நேர்வழி பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கஷ்டங்கள் நீங்க நமக்கு என்ன துவா கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹதீஸ் அறிவிக்கிறவங்க ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கஷ்டங்கள் ஏற்படும் பொழுதெல்லாம் இந்த துவா ஓதுவாங்க. எந்த துவானா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஜபர் அப்படின்னா ஆ பா அப்படின்னு சொல்லி படிக்கணும். ஜேர்னா இ பி அப்படின்னு சொல்லி படிக்கணும். இந்த மாதிரி கடா ஜபர் போட்டிருந்தாங்கன்னா அதை ஒரு அலிஃப் நீட்டி ஆ பா அப்படின்னு படிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா 3 அலிஃப் நீட்டணும். ஆனால் சத்து போட்டிருந்தாங்கன்னா முன்னாடி உள்ள எழுத்தோடு சேர்த்து அழுத்தி படிக்கணும். இந்த மாதிரி சுக்குன் போட்டிருந்தாலும் முன்னாடி எழுத்தோடு சேர்த்து படிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி சுக்குன் போட்ட யாக்கம் முன்னாடி ஜேர் இருந்தால் அதை ஒரு அலிஃப் நீட்டி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோமா? இந்த மாதிரி போட்டிருந்தா ஊ பூ அப்படின்னு சொல்லி படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பார்த்தோம். சரிங்களா? இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அப்படி தானே? சரிங்களா? பார்ப்போமா? பாருங்கள், லா ஜபர் போட்டிருக்காங்க. அலிஃப்க்கு முன்னாடி ஜபர் இருந்தால் ஒரு அலிஃப் நீட்டணும், லா. சரிங்களா? அதுவே இந்த மாதிரி சின்ன மத்து போட்டிருக்கிறதுனால 3 அலிஃப்னா இப்போ பாருங்கள், ஒரு விரல்னா ஒரு அலிஃப், 2 விரல்னா 2 அலிஃப், 3 விரல்னா 3 அலிஃப். சரிங்களா? இப்போது 3 அலிஃப் நீட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லா அப்படின்னு லா அப்படின்னு சொல்லி 3 அலிஃப் நீட்டணும். சரிங்களா? பாருங்கள், லா இ லாஹ. சரிங்களா? பாருங்கள், இது கடா ஜபரா, அதனால நம்ம ஒரு அலிஃப் நீட்டணுமா? லா அப்படி லா அப்படின்னு ஒரு அலிஃப், இது ஒரு அலிஃப். சரிங்களா? ஒரு அலிஃப் நீட்டணும். சரிங்களா? லா இலாஹ இல்லல். பாருங்கள், இங்கே சத்து இருக்கிறதுனால இங்கே சேர்க்கணும், இல் அப்படின்னு சேர்க்கணும். இங்கே சத்து இருக்கிறதுனால இதையும் சேர்க்கணும். சரிங்களா? இல் லல். சரிங்களா? இல் லல் லா ஹுல். சரிங்களா? சுக்குன்னு இருக்குது, அதனால் இதையும் சேர்க்கணும். இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம். பாருங்கள், லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம். என்ன சொல்கிறாங்க? லா இலாஹ இல்லல்லா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லை. சரிங்களா? லா இல்லை, இலாஹா வணக்கத்திற்குரியவன், இல்லா தவிர. சரிங்களா? இல்லல்லா அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சொல்கிறாங்க, அவன் அவன் எப்படிப்பட்டவன்? அவன் மகத்தானவன், இன்னும் அவன் பொறுமையானவன். சரிங்களா? அப்படியே சேர்த்து படிப்போமா? பொறுமையாளனும் மகத்தானவனுமாகிய அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் இல்லை. சரிங்களா? சென்டென்ஸோட அர்த்தம் இதுதான். சரிங்களா? நம்ம படிச்சிட்டோமா? அர்த்தத்தோடு படிச்சிட்டோமா? சரிங்களா? நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பொருள் உணர்ந்து அதை சொன்னால் தான் சொல்கிறதுனால அது மிக விசேஷமான துவாவாக அல்லாஹ்கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படும். சரிங்களா? என்ன துவா ஓதுறோம் அப்படின்னு தெரியாமல், அதில் என்ன பொருள் இருக்குது அப்படின்னு தெரியாமல் நம்ம ஓதுறதை விட அதை நம்ம மனசால் உணர்ந்து அதை ஓதுறதுனால நமக்கு ஈமான் அதிகரிக்கும், அல்லாஹுடைய நெருக்கம் அதிகரிக்கும். அல்லாஹ்வை பற்றி எப்படிலாம் புகழ்ந்திருக்கான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிலாம் புகழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். நம்ம என்ன துவா கேட்குறோம், அல்லாஹ்வை எப்படி புகழ்கிறோங்கிறது கூட நமக்கு புரியும். சரிங்களா? அதனால் நம்ம எப்போவுமே பொருள் புரிஞ்சு நம்ம துவா கேட்குறவங்களா இருக்கணும். பாருங்கள், அடுத்தது நம்ம நபியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது ஒரு சென்டென்ஸ் பார்த்துட்டோமா? பாருங்கள், லா இலாஹா இல்லல்லாஹு ரப்புல். சரிங்களா? ரப்புல், நம்ம இந்த சத்துள்ள எழுத்தை முன்னாடி உள்ள எழுத்தோட சேர்த்து ரப். சரிங்களா? அது பாருங்கள், சத்துள்ள எழுத்தோட
சேர்த்துரும். சரிங்களா? இந்த எழுத்தை முன்னாடி உள்ள எழுத்தை சந்துள்ள எழுத்தோடு சேர்க்குறோம். ரப் அப்படின்னு சேர்க்குறோமா, ரப். அப்புறம் சுக்குன் உள்ள எழுத்தோடு சேர்க்குறோம். புல் அப்படின்னு சேர்க்குறோமா, ராப் புல். ஆர்ஷில் ஆர்ஷில். சரிங்களா? இங்கே சுக்குன் இருக்கா, ஆர்ஷில் அலீமி. சரிங்களா? பாருங்கள், லா இலாஹா இல்லல்லா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை. ரப்பு, அவன் யாருன்னா இரட்சகன். சரிங்களா? அர்ஷுடைய இரட்சகன். சரிங்களா? அலீம், மகத்தான அப்படின்னு சொல்லி ஏற்கனவே படித்தோமா? சரிங்களா? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் யாருன்னா ரப்புல் ஆர்ஷில் அலீம், மகத்தான அர்ஷினுடைய இரட்சகன். சரிங்களா? லா இலாஹா இல்லல்லா. சரிங்களா? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லை. ரப்பு, இரட்சகன். பாருங்க, ராப் இது வந்து சத்த இருக்கா, அதனால முன்னாடி உள்ள எழுத்தோட சேர்ப்போம். ராப் புஸ். சரிங்களா? இங்கே சத்து இருக்குது, அதனால் புஸ், ராப் புஸ். சரிங்களா? அழுத்தணும், சேர்க்குறது மட்டும் இல்லாமல் அழுத்தியும் ஓதணும். ரப் புஸ் சமாவாத்தி. சரிங்களா? இன்னும் அவன் யார்? வானத்தினுடைய இரட்சகன். சரிங்களா? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லை. ரப்பு சமாவாத்தி. இன்னும் அவன் யார்னா வானத்தினுடைய இரட்சகன். வ ரப்புல் அலீம். என்ன சொல்கிறாங்க? இன்னும் பூமியினுடைய இரட்சகன். சரிங்களா? ரப்புனா இரட்சகன் நமக்கு தெரியும். சரிங்களா? ரப்புல் அலீம், இன்னும் பூமியினுடைய இரட்சகன். சரிங்களா? வா அப்படின்னு சொன்னால் இன்னும். சரிங்களா? இன்னும் ரப்பு, இரட்சகன் எப்படிப்பட்டவனா? அர்ஷுடைய இரட்சகன். ஆர்ஷில் கரீம். கரீம் அப்படின்னா சங்கை மிக்க. இன்னும் ரப்பு யாருன்னா சங்கை மிக்க அர்ஷினுடைய இரட்சகன். சரிங்களா? இப்போது நம்ம இந்த துஆவினுடைய அழகான பொருளை பார்த்தோம். சரிங்களா? இப்போது இந்த துஆவை நம்ம ஒன்று சேர்த்து படிக்கலாம். சரிங்களா? லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம். சரிங்களா? லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அலீம். லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் சமாவாத்தி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம் என்கிற நூலில் பதிவாயிருக்கு. சரிங்களா? இப்போ வந்து இதனுடைய அர்த்தம் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? எவ்வளோ அழகான அர்த்தம். இப்போ வந்து நம்ம அர்த்தம் தெரியாமல் ஓதணும்னு சொன்னால் என்ன, இந்த அழகான அர்த்தம் நமக்கு தெரியாமையே போயிருக்கும். சரிங்களா? இனிமேல் நம்ம இந்த துஆக்களை அர்த்தம் புரிஞ்சு ஓதலாமா? இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் நம்ம குர்ஆனுடைய பாடங்களையும் துஆக்களையும் பொருளுடன் நம்ம வந்து பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க, எங்களுக்காகவும் துஆ செய்யுங்க, நீங்களும் துஆ செய்யுங்க, அதிகமாக துஆ செய்யுங்க. சரிங்களா? பொருளுடன் துஆ செய்யுங்க. அதற்கு வந்து மிக சிறந்த வரவேற்பு அல்லாஹ்கிட்ட இருக்குது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். சரிங்களா? இதில் ஏதாவது உங்களுக்கு இன்னும் இது வந்து இப்படி சொன்னால் எனக்கு தெளிவாக இருக்கும், இது இன்னும் புரியல அப்படின்னு சொல்லி ஏதாவது நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்து அதை நான் திருத்தி செய்ய முடிஞ்சால் சொல்கிறேன். சரிங்களா? சரி, நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு முயற்சி எடுத்து செஞ்சேன். இதுக்கு மேலேயும் இப்படி செஞ்சால் எனக்கு நல்லா புரியும், இதுவும் எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் இது போல் அதிகமான துஆக்களை பொருளுடன் நீங்கள் தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நமக்கு ஆதரவு தாங்க. இன்ஷா அல்லாஹ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது புரியலனா கமெண்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.